வெல்கம் டு டிஎன்பிசி ஸ்மால் சர்க்கிட் சேனல். குட் மார்னிங் டு எவ்ரிபடி. இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா பிஜிடிஆர்பிக்கு வந்து சைக்காலஜி பார்க்கலாம். ஏன்னா மேஜர் வந்து சிலபஸ் மாறுது அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு போயிட்டு இருக்குது. அதனால் நம்ம வந்து சைக்காலஜி பார்க்கலாம். யூனிட் 4 பார்க்கலாம். 1890 வந்து வில்லியம் ஜேம்ஸ் அப்படின்றவர் வந்து ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் ஒரு லெக்சர் கொடுக்குறாரு. யாருக்கு அப்படின்னா டீச்சர்ஸ்க்கு. என்ன டாப்பிக்கில் கொடுக்குறாரு அப்படின்னா டாக்ஸ் டு டீச்சர்ஸ் அபவுட் சைக்காலஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 லெக்சர் கொடுக்குறாரு. இப்போ தான் வந்து சைக்காலஜி அப்படின்றது முதல்ல ஆர்ஜின் ஆகுது கல்வியில். இந்த டாக்கு அப்புறம் தான் வந்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைந்து வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஸ்டான்லி ஹால்ன்றவர் வந்து அமெரிக்கன் சைக்காலஜிக்கல் அசோசியேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. அடுத்து வந்து ஜான் டிவி வந்து ஃபாதர் ஆஃப் த ப்ராக்ரெசிவ் எஜுகேஷன் மூமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம ஃபாதர் ஆஃப்னு வர்ற கொஷின்லாம் நல்லா படிச்சுக்கணும். ஃபாதர் ஆஃப் த ப்ராக்ரெசிவ் எஜுகேஷன் மூமெண்ட் யாருன்னு கேட்டாங்கன்னா ஜான் டிவி. இவர் வந்து லெபார்ட்ரி ஸ்கூலை ஸ்டார்ட் அட் சிகாகோ யூனிவர்சிட்டி. சிகாகோவில் வந்துட்டு ஒரு லேபை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு சைக்காலஜிக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து தாண்டைக் வந்து ஃபஸ்ட்டு சைக்காலஜியை பற்றி எப்போ எழுதுறாரு அப்படின்னா 1903 ஃபஸ்ட்டு எஜுகேஷ்னல் சைக்காலஜி புக் அப்படின்னு சொல்லிட்டு 1903 எழுதுறாரு. அதுக்கப்புறம் ஜேர்னல் ஆஃப் எஜுகேஷன் சைக்காலஜி அப்படின்னு சொல்லிட்டு 1910 வெளியிடுறாரு. ஜேர்னல் ஆஃப் எஜுகேஷன் சைக்காலஜி அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு லேர்னிங் ப்ராசஸை பற்றி பேசுகிறாங்க. ஒரு கல்வி நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம் அப்படின்னா அதில் இம்பார்ட்டண்ட்டான ஆள் யாருன்னா கற்கிறவர் தான், கல்வி வந்து கற்றுக்கிறவர் தான். அப்போ லேர்னர் அப்படின்றவரை தான் மையமாக வச்சு தான் நம்ம ஒரு லேர்னிங்கே அந்த இடத்துல நடக்குது. அப்போ லேர்னர் இருந்தால் தான் நம்ம நடத்தவே செய்வோம். அப்போ சென்டர் ஆஃப் எஜுகேஷன் யார் அப்படின்னா லேர்னர் தான் சொல்கிறாங்க. இந்த லேர்னர்ஸில் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ், கிஃப்டட், ஆவரேஜ், ஸ்லோ லேர்னர்ஸ், ரொம்ப நல்லா படிக்கிறவங்க, கொஞ்சம் ஆவரேஜாக படிக்கிறவங்க, ஸ்லோவாக படிக்கிறவங்க, இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து லேர்னிங் ப்ராசஸ் தான் மையமாக இருக்குது. கோர் வந்து எதுனா லேர்னிங் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து லேர்னிங் சுச்சுவேஷன் வந்துட்டு ஒருத்தவங்களுக்கும் ஒரு மாதிரி மாறும். ஃபிசிக்கல் ஃபேக்டர்ஸ், சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ், பிஹேவியர். ஃபிசிக்கல்னால் ஒருத்தன் வரும்போது பசியோடு வரலாம், இல்லை தலைவலியோடு வரலாம். இந்த மாதிரி ஏதாவது ஃபிசிக்கலாக எதனா ப்ராப்ளம்ஸ் வரலாம். சைக்கலாஜிக்கல்னால் வீட்டில் சண்டை நடந்திருக்கலாம். இந்த மாதிரி சைக்காலஜிக்கலாக அவனுக்கு வந்து எதனா ப்ராப்ளம் இருக்கலாம். பிஹேவியர் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையும் ஒரு விதமான பிஹேவியர் இருக்கும். நல்ல பழக்கங்களும் இருக்கும், கெட்ட பழக்கங்களும் இருக்கும். ஒரு டீச்சர் வந்து இது எல்லாமே நம்ம வந்து கவனத்தில் கொண்டு தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸ் இருக்கும். நல்லா படிப்பான், நல்லா படிக்காமல் இருப்பான், ஆவரேஜாக படிப்பான், அவனையும் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். அதே மாதிரி சைக்கலாஜிக்கலாக, ஃபிசிக்கலாக, பிஹேவியரில் எல்லாத்துலேயுமே வந்து டிஃப்ரென்சஸ் இருக்கும். அதையும் நம்ம வந்து மைண்டில் வச்சு தான் ஒரு நடத்துகிறத வந்து கல்வி வந்து கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதெல்லாம் நம்ம வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு தான் பாடம் நடத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து அப்போ டீச்சர் வந்து ஒரு லோ அச்சீவிங் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ணலாமா, ரொம்ப கம்மியாக படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு வந்துட்டு சாண்ட்ரா கிரஹாம் அப்படின்றவர் வந்து 1996 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு பையன் வந்து டீச்சர்கிட்ட தானாக ஹெல்ப் கேட்குற வரைக்கும் ஒரு டீச்சர் வந்து செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி செஞ்சாங்க அப்படின்னா அந்த பையனோட மைண்டில் என்ன ரெஜிஸ்டர் ஆகும் அப்படின்னா, நமக்கு வந்து இதை படிக்கிறதுக்கான கெப்பாசிட்டி இல்லை, டீச்சர் நமக்கு ஹெல்ப் பண்ணால் தான் நம்மளால் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படின்ற எண்ணம் வந்து அவனுக்கு அதிகமாக தோன்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு நம்ம ஒரு பையனாக என்னால் முடியலை டீச்சர் நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்குற வரைக்கும் நம்ம ஹெல்ப் பண்ணக்கூடாது. அப்படி ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னா அந்த பையனுக்கு அது நல்லது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா கிரஹாம் வந்து 1996 சொல்கிறாங்க. அடுத்து இப்போ பிரைட் ஸ்டூடெண்ட்டை வந்துட்டு ஒரு கிளாஸை ஸ்கிப் பண்ணி அடுத்த கிளாஸ் போடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து அந்த பையனை பொறுத்து, அவனோட பிஹேவியரை பொறுத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து க்ரோத்தை பற்றி பேசுகிறாங்க. க்ரோத்னால் என்ன அப்படின்னா, யார் வந்து டெஃபினேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா க்ரோ அப்படின்றவர் வந்து டெஃபினேஷன் கொடுக்குறாரு. இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஸ்ட்ரக்சுரல் அண்டு ஃபிசியாலஜிக்கல் சேஞ்சஸ். நம்மளோட ஒரு க்ரோத் அப்படின்னா என்ன, ஒரு குழந்தைகிட்ட க்ரோத் அப்படின்றது என்ன இருக்கும், க்ரோத்னால் ஒரு வளர்ச்சின்னு தானே சொல்கிறோம். ஹைட்டில் இருக்கலாம், வெயிட்டில் இருக்கலாம். ஸோ அது வந்து ஸ்ட்ரக்சர், அந்த உருவத்தில் வந்து மாற்றம் ஏற்படலாம். உடல் ரீதியான மாற்றங்களை தான் வந்து க்ரோத்துன்னு சொல்கிறோன்னு க்ரோ வந்து சொல்கிறாரு. அடுத்து வந்து டெவலப்மெண்ட்னா என்ன, டெவலப்மெண்ட் அப்படின்றது க்ரோத் மட்டும் இல்லாமல் அவனோட பிஹேவியர்லேயும் மாற்றம் வரணும். இப்போ ஒரு 4 வயசு குழந்தை எப்படி இருக்கோ, அந்த குழந்தை வந்து 8 வயசுலேயும் 4 வயசு மாதிரியே பிஹேவ் பண்ணிச்சுன்னா அதுக்கு க்ரோத் மட்டும்தான் இருக்குன்னு அர்த்தம், டெவலப்மெண்ட் இல்லைன்னு அர்த்தம். அப்போ 8 வயசுனா 8 வயசுக்கான மெச்சூரிட்டி அந்த பிஹேவியரும் அந்த குழந்தைக்கு வந்தால் மட்டும்தான் அதை வந்து டெவலப்மெண்ட் சொல்லணும். க்ரோத் ப்ளஸ் பிஹேவியரில் சேஞ்சஸ் வரணும். அப்போ தான் வந்து அதை டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து மெச்சுரேஷன்.
மெச்சுரேஷன்னா என்ன அப்படின்னா க்ரோத் மட்டும் இருக்கக்கூடாது. க்ரோத்து, டெவலப்மெண்ட் ப்ளஸ் லேர்னிங். க்ரோத் மட்டும்னா என்னென்னு பார்த்தோம், உருவத்தில் மாற்றம் அடைஞ்சிருக்கு அப்படின்னா அது வந்து க்ரோத்துன்னு பார்த்தோம். இதே டெவலப்மெண்ட்னா என்ன பார்த்தோம், உருவத்துலேயும் மாற்றம் அடைஞ்சு நடத்தையிலையும் மாற்றம் அடைஞ்சது அப்படின்னா அது டெவலப்மெண்ட்னு பார்த்தோம். மெச்சுரேஷன்னா என்ன அப்படின்னா உருவத்துலேயும் மாற்றம் அடைஞ்சு நடத்தையிலையும் மாற்றம் அடைஞ்சு அது ப்ளஸ் லேர்னிங், படிச்சிருக்கவும் எல்லா விஷயத்தையும் அந்தந்த வயசுக்கு தகுந்த மாதிரி லேர்னிங் கற்றல் அப்படின்றதும் கூட இருந்தது அப்படின்னா அது வந்து மெச்சுரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மெச்சுரேஷன்னா ஃபுல்லி ஃபங்க்ஷனிங். ஒரு பையன் வந்து இது நல்லது, இது கெட்டது, இவங்க வந்து இப்படி நடந்துக்கிறாங்க, அப்போ நம்ம இப்படி நடந்துக்கணும், அதெல்லாம் லேர்ன் பண்ணால் தான் அவங்ககிட்ட மெச்சுரேஷன் இருக்குது அப்படின்றது அர்த்தம். அப்போ க்ரோத்தும் இருக்கணும், டெவலப்மெண்ட்டும் இருக்கணும், லேர்னிங்கும் இருக்கணும். இது மூணுமே இருந்துச்சு அப்படின்னா மெச்சுரேஷன் சொல்கிறாங்க. அப்போ க்ரோத்னா உருவத்தில் மாற்றம் அடைகிறது, அதிகமாகிறது. டெவலப்மெண்ட்னா உருவம் ப்ளஸ் நடத்தை மாற்றம் அடையணும். மெச்சுரேஷன்னா உருவத்துலேயும் மாற்றம் அடையணும், அவனோட நடத்தையிலையும் மாற்றம் அடையணும், ப்ளஸ் நல்லது கெட்டதை கற்றுக்கிடணும். இதான் வந்து மெச்சுரேஷன் சொல்கிறாங்க. அடுத்து வந்து நேச்சர்னால் ஒரு குழந்தைக்கு வந்து பயாலஜிக்கலாக நம்ம வந்து இயற்கைவாதிகள், சூழ்நிலைவாதிகள்னு சைக்காலஜியில் படிச்சிருப்போம்ல. ஒரு குழந்தைக்கு பயாலஜிக்கலாக அவங்கள தாத்தா, அவங்க அம்மா, அப்பா அவங்கக்கிட்டேருந்து வர்ற வளர்ச்சி அவங்கள மாதிரியே தான் இவங்களும் பிஹேவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு அப்பா அம்மா வந்து திருடனாக இருந்தால் குழந்தையும் திருடனாக தான் இருக்கும். அப்பா அம்மா வந்து நல்லா படித்தவங்களா இருந்தால் குழந்தையும் நல்லா படித்தவங்களா இருக்கும். அந்த மாதிரி சொல்கிறோம்ல இயற்கைவாதிகள், அவங்கள பற்றி சொல்கிறாங்க. அடுத்து நர்ச்சர் வந்து சூழ்நிலைவாதிகள். அம்மா அப்பா வந்து எப்படி இருந்தாலும் குழந்தைன்றது எந்த சூழ்நிலையில் வளருதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து டெவலப்மெண்ட் அப்படின்றது வந்து 2 வகையில் ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க. கண்டினியூஸாக டெவலப்மெண்ட் ஏற்படுதுன்றதுக்கு வந்து ஓக் சீடை வந்து சொல்கிறாங்க. ஓக் மரத்தில் உள்ள சீடை போட்டோம் அப்படின்னா அது அந்த சீடை முளைச்சதுலேருந்து கடகடான்னு மரம் வரைக்கும் வளரும். அதாவது டெய்லி அதோட வளர்ச்சி அப்படின்றது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. டிஸ்கண்டினியூட்டினா பட்டர்ஃப்ளை வந்து எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. பட்டர்ஃப்ளை அப்படின்றது ஸ்டேஜஸாக வந்து வந்துக்கிட்டே இருக்கும். அது வந்து ஒரே நாளில் அப்படியே அடுத்தடுத்து ஓக் ட்ரீயை மாதிரி வளராது. ஒரு ஸ்டேஜ் அந்த புழு அடுத்து வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜ் அப்படி ஸ்டேஜஸாக வளரும்னு சொல்கிறாங்க. அப்போ டெவலப்மெண்ட்டில் வந்து 2 வகையாக சொல்கிறாங்க, கண்டினியூட்டி, டிஸ்கண்டினியூட்டி. கண்டினியூட்டிக்கு வந்து ஓக் சீடும், டிஸ்கண்டினியூட்டிக்கு வந்து பட்டர்ஃப்ளையும் சொல்கிறாங்க. அடுத்து வந்து டெவலப்மெண்ட்டுக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டான விஷயம் வந்து ஏர்லி எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சிலர் வந்து லேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்கிறாங்க. குழந்தையில் நமக்கு கிடைக்கிற ஒரு செக்யூரான விஷயங்கள் வந்து ரொம்ப தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லை, லேட்டராக வர விஷயங்கள் கிடைச்சா போதும். ஏர்லி சைல்டுஹுட்டில் அவங்க எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, லேட்டரில் அவங்க வந்து நல்ல விதமாக அவங்களுக்கு சூழ்நிலை வந்து நல்லா அமைஞ்சதுன்னா அவங்க கற்றுப்பாங்க அப்படின்னு, அதாவது டெவலப்மெண்ட் ஆவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ லேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ், ஏர்லி எக்ஸ்பீரியன்ஸ். அடுத்து வந்து நேச்சர், நர்ச்சர். அடுத்து வந்து பிரின்சிபல் ஆஃப் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் வந்து 10 வகை சொல்கிறாங்க. நம்ம 10 வகையும் தெரிஞ்சுக்க வேண்டாம், 10 வகைகள் இருக்குன்றதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அது தனித்தனியாலாம் பார்க்க வேண்டாம்.